வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். கொரியன் பிரெட். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு. 1.5 கப் மைதாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவோம், கட்டி இல்லாமல். ஒரு எக்கு, மெல்டட் பட்டர் 2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். 1.5 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா சால்ட், ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கிடுவோம். முட்டையோட வாசம் தெரியாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ். வெண்ணிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுடுங்க. முட்டை வாசம் தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பவுல் க்ரீஸ் பண்ணி வச்சுடுங்க, ரெடி ஆகிட்டு. அவங்களுக்கு தனியாட்டு மோல்டு இருக்குது, நம்மள்ட்ட அந்த மோல்டு இல்லை, அதனால நான் பவுலில் விட்டு எடுக்கிறேன். ½ குவான்டிட்டி விடுங்க. சீஸ், எக்கு இதை மேலே விட்டுலாம். எக்கு விட்டு போட்டு தந்திருக்கேன். ரெட்டு பிளெயின் சீஸ் மட்டும் போட்டிருக்கேன். இதில் ஆப்ஷனல் சாசேஜ், சிக்கன் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை அப்படி பேக் பண்ணி எடுத்துடலாம். அவன் ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. 160 டிகிரியில் ஒரு 25 மினிட்ஸ், 20 to 25 மினிட்ஸ் உங்களோட அவனோட டைமிங்கை பொறுத்து வச்சுடுங்க. இதை அப்படியே பேக் பண்ணி எடுத்துருவோம். நம்மளோட கொரியன் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் பேட்டர் விட்டு வச்சோம். ஆனால் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு பார்த்துருக்கீங்களா? இது பெப்பர் ஆப்ஷனல் தான், நான் போட்டிருக்கிறேன், எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு வேணும்னா போட்டுடுங்க. இது சிக்கன் போட்டேன். இது எக்கு. டாப்பிங் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், எது வேணாலும் போட்டுவிடுங்க. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போது கொஞ்சம் சூடாகட்டும், அதுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணிடலாம்.